ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸ் டே 1 ரிவ்யூ. அதாவது நம்ம இப்போ தான் இந்த பிக் பாஸ் பற்றி வந்து பேசுகிறோம். இதுக்கு முன்னாடி பேசினது கிடையாது. சரி, இந்த தடவை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நிகழ்வு நம்ம சேனலில் உட்காந்து வந்து பேசுகிறது. ஃபஸ்ட்டு டேனால நானும் உங்களை மாதிரி நார்மலாக பார்க்குறவங்க தானே, எல்லாருடைய பேரும் சட்டுன்னு ஞாபகம் வச்சுக்க முடியல. இப்போ தான் நம்மளும் பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தங்களுடைய பேரையும் வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். இன்றைக்கி நடந்த சம்பவத்தை வந்து ஷார்ட்டாக ஸ்வீட்டாக வந்து ஒரு 8 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து சொல்லலாங்கிற மாதிரி தான். மெயினாக நீங்கள் டம்னேலில் பார்த்த மாதிரியே தான். ஸோ ஒருத்தங்களை பார்த்தா நமக்கு கடுப்பாகுது, இன்னும் சில பேரை பார்த்தா என்னடா ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணுது. எப்படி வந்து இது போக போகுதுங்கிறது வந்து இன்னும் வந்து ரொம்பவே சரி க்யூரியஸாக தான் இருக்குது. என்ன மாதிரி வந்து இவங்க இன்னும் வந்து என்னென்ன டார்ச்சர் பண்ண போகிறாங்க. நம்ம ஆளுங்க வந்து சும்மாவே வந்து போட்டு வந்து பொழப்பாங்க. இவங்க வந்து எங்களை பொழங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸுமே இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து அடி வாங்க போகிறாங்கங்கிறது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு சொல்லலாம். அப்சல்யூட்லி நம்ம டாக்டர் திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்து தன்னுடைய ஃபேஸை வந்து அங்கங்கே காமிச்சிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லலாம். என்னதான் அவர் இந்த ஷோவில் வந்து நம்ம வந்து ஒரு காமெடினாக பார்த்தாலுமேட்டு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக இந்த ஷோ ஃபுல்லாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ஷோலேயே வந்து தெரிஞ்சிடுச்சு ஆக்சுவலி. ஏன்னா நைட்டு தூங்கும்போதுலேருந்து ஆரம்பித்த அவருடைய பிரச்சனை ஸ்டார்டிங்லேயே வந்து தலைவன் வந்து டாக்டர் போடலாமா போடக்கூடாதா தான் மேலே தன்னுடைய பேருக்கு முன்னாடி ஃபிசியோதெரபிஸ்ட்னு ஆரம்பித்து கெமி கூட வந்து உங்களுக்கு வந்து பார்த்தா புரியாது படித்தா புரியாதுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு சண்டையாகி, அப்புறம் அவரை சும்மா இல்லாமல் வந்து நம்ம பிரவீன் வந்து கொரட்டை விடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை நர்ராட்டி வந்து எழுப்பி விட்டு அவர் அதை காலையில் வந்து சண்டையாக்கி அந்த கொரட்டைக்கு ஒரு பெரிய சண்டையாக்கி விட்டானுங்க நம்ம பிரவீன் ராஜுக்கும் நம்ம டாக்டர் வாட்டர்மெலன் அவர்களுக்கும். ஸோ கொரட்டை யார் விட்டா, யார் ஃபஸ்ட்டு கொரட்டை விட்டான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டேவே தலைவன் தான் ஃபஸ்ட்டு வந்து சண்டை. என்னதான் அது பார்க்க சிரிப்பாக இருந்தாலுமேட்டு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். திவாகர் அவர்களுடைய இந்த ஃபுல் 1 டே எபிசோடை பார்த்தாலே வந்து நிறைய ஃப்ரேம்ஸை மனுஷன் வந்து அங்கங்கே ஆட்டையை போடுறாண்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து க்ளீனாக தெரிஞ்சிருக்கும். அதே சமயம் இன்னொரு பக்கம் இவர் வந்து ஃப்ரேம்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பண்ணுறாரா இல்லை அவரை தேடி ஃப்ரேம் வருதான்னு தெரில டாக்டர் திவாகரை பொறுத்த வரைக்கும். இன்னொரு பக்கம் நம்ம பிரவீன் ராஜ்னு சொல்லிட்டு வந்திருக்காரு பாருங்க. அவர் ஏதோ வந்து முன்னாடி உள்ள பிக் பாஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு ஏதோ ஒரு கேரக்டரை வந்து மனசில் நினச்சிட்டு மேபி அசீமை நினச்சிட்டு வந்தாரா இல்லை பாலாவை நினச்சிட்டு வந்தாரான்னு தெரியல, அதே இதை போர்ட்ரே பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து தன்னை வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்தே தான் வந்து பெரிய ஒரு கோபக்காரன், ஒரு பெரிய வந்து ஒரு பலசாலின்னு காமிக்கணுங்கிற மாதிரியே வந்து தேவையில்லாமல் கத்துறாரு. சும்மா வந்து இங்கே போய் இப்படி பண்ணால் ஒரு பிரச்சனை வருங்கிறத வந்து தேடி அங்கே போய் வந்து ஒரு பிரச்சனை பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. சேம் ஃபீலிங் அந்த கெமிங்கிற கேரக்டர் அந்த பொண்ணு மேலேயும் தான். பொண்ணு ஆண்டி என்ன வேணால் சொல்லலாம், வயசான ஆள் மாதிரி தான் இருக்காங்க அவங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மாயா தான் ஞாபகம் வருது. அதாவது ஒரு பிரச்சனை வந்து எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்துருந்துச்சுன்னா அங்கே அப்படியே தீயை வந்து கொளுத்தி விட்டுட்டு அங்கே தன்னோட பேர் வந்து 4 பேருக்கு தெரியணுங்கிறதுக்காகவே வந்து ஒன்று பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அதே ஆக்டிவிட்டி தான் நம்ம ஆளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தாலே கடுப்பாகுது. மெயினாக சொல்கிறாரு அந்த கெமிங்கிறவங்க வர இடத்துல ஃபுல்லாக அவங்க பேசுகிறத பார்த்தாலும் சரி, அவங்க கொளுத்தி விடுறத பார்த்தாலும் சரி, தேவையில்லாமல் அவங்க போயிட்டு அந்த இடத்துல மூக்க நுழைக்கிறத பார்த்தாலும் சரி நமக்கு வந்து கடுப்பாகுது, எரிச்சலாக இருக்குது. நமக்கே வந்து யாரா எரிச்சல் படுத்துகிறாளே, எதுக்குடா இவெல்லாம் உள்ளே கொண்டு வந்து போட்டிங்கிற மாதிரி தான் இருக்குது. மெயினாக இந்த கேரக்டர் வந்து பல பேர்கிட்ட அடி வாங்குங்கிறது நமக்கு க்ளீனாக தெரியுது. சரியான ஒரு கண்டென்ட் வந்து கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அடி வாங்கி வெயிட் பண்ணி பார்ப்போம். அராரா சின்க்ளேர் அவங்கள வந்து நம்ம என்ன தான் வந்து இவங்களெல்லாம் எதுக்கு தான் உள்ளே விட்டாங்க, பலூன் அக்கான்னு சொல்லிட்டு அப்படி ஃபேமஸ் ஆகிறாங்க, தப்பாக ஃபேமஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன தான் வந்து கிளின்னு கிழிச்சாலும் விஜய் டிவியை திட்டினாலும் ஏதோ இந்த ஒரு எபிசோடை பார்க்கும்போது எனக்கு என்ன பர்சனலாக தோணுதுன்னா, அவங்க அந்த பலூன் அக்கான்னு சொல்லிட்டு நம்மளை எல்லாரும் வெளியே கூப்பிட்டுட்டு இருக்காங்களே, அந்த பேரை வந்து கொஞ்சம் தாண்டி அரோரா சின்க்ளேராக வந்து தன்னோட பேருக்கு அர்த்தம் தான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே வந்து உள்ளே வந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது கரெக்டாக பேசுகிறாங்கல்ல, ஓகே சரியாக தான் பேசுகிறாங்க இவங்க, இந்த பாயிண்ட் கரெக்டாக பண்ணுறாங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. எந்த இடத்துலையுமே நம்ம அவங்கள வந்து தப்பாக பார்க்குற மாதிரியோ அவங்க தப்பான ஆள் மாதிரியோ நமக்கு வந்து ஃபீல் பண்ண வைக்கலைங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் நம்ம விஜய் பார்வதி அக்காவும் பார்வதி அக்காவை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க எப்படி ஃபேமஸ் ஆனாங்க, எவ்வளோ பெரிய ஃபேமஸான ஆளுன்னு சொல்லிட்டு.
அவங்களுமே ஓவர் ஆக்டிங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த ஃபஸ்ட் டே ஃபுல்லாகவே சரி ஓவர் ஆக்டிங்கு, வேணும்னேன்னு வந்து கத்துறாங்க. பட் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆக்டிவாக இருக்கோங்கிறத வந்து காமிக்கணும், கேமரா முன்னாடி வந்து நம்ம ஆக்டிவாக இருக்கோங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காகவே வந்து எல்லாருக்குமே சொம்பு தூக்குறாங்க. யார் என்ன பண்ணாலும் அங்கே போய் வந்து தான் ஒரு ஆளாக நின்றுக்கிறாங்க. பட்டு ஓகே, அவங்க எனக்கு பெருசாக ஒன்றும் இம்பேக்ட் ஆகலை. ஆனால் சில பேர் கடுப்பாக தான் இருக்குது. நம்ம கம்ருதீன் பண்ணுறதாகட்டும், கெமி பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆகுது. இவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க, ப்ரோமோக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத மாதிரியே எனக்கு வந்து ஒரு ஃபீலிங்கு. ப்ரோமோக்காக தான் பண்ணுறாங்க, அது வந்து உண்மை, ஃபீல் மட்டும் கிடையாது. அதே மாதிரி ஒரு ப்ரோமோ இன்றைக்கி வந்து பிடிச்சிட்டாங்க கெமி அக்கா கம்ருதீன்லாம் சேர்ந்து. அது என்னடான்னு சொல்லி பார்க்கும்போது கேவலமான ஒரு இதாக தான் லாஸ்ட்டில் வந்து முடிஞ்சிச்சுங்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து இன்றைக்கி உள்ள டாஸ்க் உங்களுக்கு தெரியும், யார் வந்து ஒரு நாள் கூத்துன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அதே சமயம் வந்து எலிமினேஷன் ப்ராசஸ்லாம் வந்து தேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு நாள் கூத்துங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உள்ளக்குள்ளே வன்மத்தை கக்குற மாதிரி தான் எல்லாமே அங்கே வந்து நடந்துச்சு. அந்த கலையரசனுங்கிறவர் வந்து ஒரு டைமுக்கு மேலே ரொம்ப ஆக்டிவாக இருந்த மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுச்சு இந்த ஒன் டே அந்த 1 hour எபிசோடை பார்க்கும்போது. ஆனால் எல்லாரும் அவரை போட்டு குத்துனாங்க. எஃப்ஜேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸு, அந்த ஃபேஸை நான் பார்த்ததே வந்து எலிமினேஷன் ரூமில் தான் நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நடந்த எந்த இடத்துலையும் நான் அவரை பார்க்கவே இல்லை. மேபி மிஸ்டேக்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் அவரை பார்த்ததே அந்த இடத்துல, அவர் முன்னாடி ஏதாவது ஆக்டிவிட்டியோ ஏதாவது பேசியிருந்தாலும் அவர் அங்கே பார்த்துருக்கலாம். பட் அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் தான் ஆக்டிவாகவே இல்லாத மாதிரி வந்து ஒரு ஃபீல். ஆனால் அவரை யாருமே சொல்லாதது தான் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. இவனை நம்ம பார்க்கவே இல்லையாடா, இப்போ தானடா பார்க்குறோம், அப்போ இவனை நான் எல்லாரும் சொல்லணுங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் வியானா ஓகே, அவங்களுமே எதுவுமே பண்ண மாதிரி தெரில. ஸோ அவங்களோட இது வந்து கரெக்டு தான். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது கலையரசன் எதுவும் பண்ணலைங்கிறது வந்து ஓகே தான். ஸோ அதை நம்ம வந்து ஒத்துக்கலாம். எலிமினேஷனை பொறுத்த வரைக்கும் பிரவீன் காந்தி அவங்க வந்து பெரிய இது மாதிரி வந்து இளைஞர்களுக்காக நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டாப்புல. அவர் முன்னாடி உள்ள பிக் பாஸ் இதெல்லாம் பார்த்தாலே வந்து கொஞ்சம் சூதகமாக இருந்திருக்கலாம், பார்க்காம வந்துருப்பார். அவர் ஒவ்வொரு டெலிவிஷனாக போய் பேட்டி கொடுத்து பண்ணுற ஆள். ஸோ அதனால் பிஸியாக இருந்துருப்பாரோ என்னமோ. அவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவரை போட்டு குத்துன்னு குத்தி விட்டானுங்க. பாவமாக இருந்துச்சு. கடைசியில் அந்த மனுஷனோட மைண்ட் வாய்ஸ் கடைசியில் எப்படி இருந்திருக்கும்னா, ஏய் நான் சும்மா தானடா இருந்தேன், உங்களுக்கு நல்லது தானடா பண்ண வந்தேன், என்னை போட்டு குத்திட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. நம்ம டாக்டர் திவாகர் அவர்கள் வந்து வந்தவொடனே தன்னுடைய நடிப்பு திறமையை வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. சோப்பை போட்டுட்டு நடு வீட்டில் வந்து சோப்பை போட்டு இருக்கிற மாதிரி வந்து பாத்ரூம் வெளியே ஃபுல்லாக சோப்பை போட்டுட்டு வந்து சூர்யா ஆக்டிங் பண்ணுறாரு. அப்புறம் வந்து அன்னியன் ஆக்டிங் வந்து பண்ணுறாரு. அந்தந்த ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு வந்து அந்த சிவாஜி கணேசன் சார் பாட்டை பாடினவுடனே அப்படியே அவர் ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பார் ஆல்ரெடி யூடியூப்பில். அப்படியே ரத்தம் வந்து கண்ணுலேருந்து ரத்தம் கக்கிற மாதிரி அந்த ஒரு ஆக்டிங்கை பண்ண ஆரம்பித்து, நான் வந்து ஒரு நடிப்பு அறக்க அதுக்கடுத்து தான் இது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல. சுவாரஸ்யமாக போக போகுதுன்னு நினைக்கிறேன். பட் பல சம்பவம் நடக்க போகுது. நீங்கள் யார் வந்து எலிமினேஷன் ஆவாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை எலிமினேஷனே இருக்காதா, நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேபி இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு நல்ல ஒரு சீசனாக தான் போகும்னு எனக்கு தோணுது, இன்ட்ரெஸ்டிங்காக. வில் வெயிட் அண்ட் சி, சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் டெய்லி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு எபிசோட் முடிஞ்ச பிறகு ரிவ்யூ போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த வீடியோனா லைக் பண்ணுங்கள். எந்தெந்த இடத்துல நான் வந்து இன்னும் கரெக்டாக பண்ணணும், நல்லா பண்ணணுங்கிறதையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.